என்னராஜி காலங்கத்தால கையில் மிக்ஸி ஜாரோட நிற்கிற என்ன பண்ண போறேன்னு கேட்குறீங்களா? அட வேற ஒன்றும் இல்லைங்க, எங்கள் அப்பாவுக்கு பிளட் சுகர் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. அதாவது கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இந்த ஆவாரம் பூ டீ போட்டு கொடுக்கலாமேன்னு தான். ஆவாரம்பூ உண்மையிலுமே பிளட் சுகரை கண்ட்ரோல் பண்ணுதான்னு கேட்டிங்கன்னா அதுக்கான ரிப்போர்ட்ஸ் நான் கடைசியில் வச்சிருக்கேன். இப்போ அதுக்கு முன்னாடி இந்த ஆவாரம்பூ கசாயம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு உள்ளங்கை அளவுக்கு ஆவாரம்பூ எடுத்துங்க, ஒரு பிஞ்சு சீரகம், ஒரு 6-7 பல்லு மிளகு, இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு கருக்கு ஒரு முறுக்குன்னு லைட்டாக அரைச்சினாலே போதும். இந்த அளவுக்கு பவுடர் ஆகிடும். ஓரளவுக்கு நேரம் அரைச்சாலே போதும். இப்போ நான் சொல்கிற இந்த அளவுலாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆளுக்கு செய்யறதுக்கான குவான்டிட்டி தான் சொல்லியிருக்கேன். இதை அப்படியே ஒரு ஏனத்தில் மாற்றிட்டு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி அது நல்லா 1 டம்ளர் ஆகிற அளவுக்கு சுண்டை கொதிக்க வைங்க. நல்லா கொதிச்சு முடிச்சதும் அதை பார்த்தீங்கனாலே தெரியும், அந்த எசன்ஸ்லாம் அந்த தண்ணியில் நல்லா இறங்கியிருக்கும். அதுக்கப்புறம் அதை எடுத்து வடிகட்டி நல்லா அப்படி ஒரு ஆற்று இப்படி ஒரு ஆற்றுன்னு நல்லா ஆற்றுங்க. ஏன்னா பயங்கர ஹீட்டாக இருக்கும். ஸோ நல்லா ஆற்றி அதுக்கப்புறம் குடிங்க. ஒருவேளை நீங்கள் இந்த கஷாயம் குடிக்கலான்னு முடிவு பண்ணிங்கன்னா அவங்க டாக்டர்கிட்ட ஒரு தடவை கன்சல்ட் பண்ணிவிட்டு அப்புறம் குடிங்க. இப்போ எங்கள் அப்பாவுக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 190 இருந்துச்சு பிளட் சுகரு, இப்போ 150 தான் இருக்குது. ஸோ குறையுது தான் நினைக்கிறேன்.